வணக்கம். தமிழ் ஆய்வுகளின் ஆளுமை செந்தமிழ் பேரொளி பேராசிரியர் பாலசுந்தரம் இளையதம்பி அவர்களின் 3 ஆய்வு நூல்களின் வெளியீட்டு திருவிழா. சங்க இலக்கியம் ஒரு புதிய கண்ணோட்டம், தமிழர் நாட்டுப்புறவியல் களஞ்சியம், திருக்குறள் ஓர் உலக பொதுநூல் ஆகிய 3 நூல்களின் வெளியீட்டு விழா அழைப்பு வரும் ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2024 சனிக்கிழமை பிற்பகல் 2 மணியளவில் ஸ்காபரோ சிவிக் சென்டர் அரங்கில் நடைபெற உள்ளது. வரலாற்று சிறப்பு வாய்ந்த இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் பணிவன்போடு அழைக்கிறோம். சங்க இலக்கியம் ஒரு புதிய கண்ணோட்டம், தமிழரின் தொன்மையினை குமரி கண்டத்தின் ஆழத்தில் தொடங்கி அகழ்வாராய்ச்சி செய்யும் நூல் வடிவிலான இன்னொரு கீழடி எனலாம். புறநானூற்றை ஒரு புதிய கண்ணோக்கில் சங்க காலத்தின் அழகியலையும் அறிவியலையும் ஒருங்கே நிகழ்கால தலைமுறைக்கு எடுத்தியம்பும் ஒரு ஆவண நூலாகும். உலக இலக்கியங்களில் இல்லாத ஆனால் தமிழ் இலக்கியங்களில் மட்டுமே உள்ள பரிமாணங்களை வெளிச்சம் போட்டு காட்டும் புதிய ஆய்வுகளின் தொகுப்பாகும். மொழிகளில் இதுவரை உள்ள முதுமொழி மூத்த மொழி என்ற வரலாறுகளை தன் திறன் ஆய்வின் மூலம் உடைத்தறிந்து தமிழ்தான் மொழிகளின் தாய்மொழி என்று ஆதாரங்களோடு வெளிப்படுத்தியுள்ள ஆய்வுகளை அடக்கியுள்ள சங்க இலக்கியம் ஒரு புதிய கண்ணோட்டம் எனும் இந்த நூல். 2வது நூலான தமிழர் நாட்டுப்புற இயல் களஞ்சியம். தமிழர்கள் நாம் தொலைத்துவிட்ட அல்லது தொலைந்து போன நம் அடையாளங்களில் நாட்டுப்புற இயலை தேடிச் செல்கிற ஒரு மரபு வழி கலை பயணமாக இந்த நூல் அமைகிறது. தமிழக அரசின் முதற் பரிசு மற்றும் விருது பெற்ற இந்த நூல் தொல்காப்பியம் முதல் இன்றைய சமகாலம் வரை தமிழரின் கலைகளின் வரலாற்று சுவடுகளை தாங்கி நம் மரபு வழி விளையாட்டுக்கள் தொடங்கி இசையியல் வழிபாட்டு முறைகள் மரபின் மாண்பினை எடுத்தியம்பும் விழாக்கள் என்பன பற்றிய ஆய்வுகளின் ஒரு தொகுப்பாகும். ஒரு சமூகத்தின் பண்பாட்டை வெளிச்சம் போட்டு காட்டுவதில் கலைகள் முதன்மையானவை. இந்த நூலில் இலங்கை வரலாற்றில் மறைந்து கிடக்கும் அல்லது மறைக்கப்பட்டு வரும் வரலாற்று உண்மைகளை, குறிப்பாக முழு இலங்கையும் தமிழரின் பாரம்பரிய நிலம் என்பதையும் அந்த தேசத்தின் முதல் பூர்வீக குடிமக்கள் தமிழரே என்பதையும் கலை வரலாற்று சான்றுகளோடு துணிவுடன் எடுத்து காட்டியுள்ளது இந்த நூலான தமிழர் நாட்டுப்புற இயல் களஞ்சியமாகும். ஒவ்வொரு தமிழரின் கைகளிலும் பெருமையுடன் தவழ வேண்டியதும் நமது பண்பாட்டின் வேர்களை தடவி பார்க்கிற உணர்வுகளோடு அவசியம் படிக்க வேண்டிய நூலாகும். 3வது நூலாக திருக்குறள் ஓர் உலக பொதுநூல். இந்நூலில் பேராசிரியர் பாலசுந்தரம் அவர்கள் வள்ளுவத்திற்குள்ளே நுழைந்து ஒரு அகப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அதன் பயனாக உலக மானுடத்தின் அறம், அமைதி, பகுத்தறிவு சிந்தனை, மனிதநேயம், நட்பு, அரசியல், வாழ்வியல் நெறிகள், உளவியல் மற்றும் உலகளாவிய வள்ளுவம் போன்றவற்றை பற்றிய தெளிவான விரிவான ஆய்வுகளால் திருக்குறள் ஓர் உலக பொதுநூல் என்பதை நிரூபித்திருக்கிறார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கருத்தை உண்மையின் தரிசனமாக தந்துள்ளார். இதனால் இன்றைய காலத்தின் அரசியலும் இனங்கள், தேசங்கள், அரசுகள், அதன் தலைமைகள் சந்திக்கும் சவால்கள், சட்டம் ஒழுங்கு, நீதி மற்றும் நிதி நிர்வாகம், படையணி, தூதுவர்கள், உளவுத்துறை, போர்களும் அதன் வலிகளும் வடுக்களும், இப்படி மிக நுட்பமாக அதற்கான மதிநுட்பமான தீர்வுகளையும் வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே திடமாக கூறியுள்ளதை நூலாசிரியர் பேராசிரியர் பாலசுந்தரம் ஆதாரங்களோடு விளக்கியுள்ளது இந்த நூலின் சிறப்பாகும். திருக்குறளை உலகறிய செய்து உலக பொதுநூலாக வழிவகுத்த தமிழகத்தில் வாழ்ந்த மேனாட்டு அறிஞர்கள் வீரமாமுனிவர், யூ போப் போன்றவர்களின் பலரின் அறிந்திராத வரலாற்று தடங்களை இந்நூலில் அழகாக இடம்பெறச் செய்துள்ளார் பேராசிரியர் பாலசுந்தரம் அவர்கள். எனவே தமிழர்களின் மாபெரும் ஆவணங்களாக உள்ள இந்த 3 நூல்களின் வெளியீட்டு விழாவிற்கு அன்புடன் உங்களை அழைக்கிறோம். விழா நடைபெறும் இடம் ஸ்காபரோ சிவிக் சென்டர் அரங்கம், 150 பரோ டிரைவ், ஸ்காபரோ. வரும் ஜூலை 13, 2024 சனிக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 416-267-5255 437-826-9189. நன்றி, வணக்கம்.